Hi students, welcome to Magic Max Tamil. நம்ம chapter 1 ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு chapter 2 வந்து மெஷர்மெண்ட்ஸ். அது எக்ஸசைஸ் 2.1 போகிறதுக்கு முன்னாடி இன்ட்ரடக்ஷன் பார்த்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் 6th ஸ்டாண்டர்ட்லேயே இந்த ஸ்கொயர் ரெக்டாங்கிளோட ஏரியா ஃபார்முலாம் படிச்சிருப்பீங்க. இப்போ ஒருக்கா அதை வந்து நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஷேப் உங்களுக்கு தெரியும். இது வந்து ஸ்கொயர். ஸ்கொயர்னாவே எப்படி இருக்கும்? ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவலாக இருக்கும். எல்லா சைட்ஸுமே ஈக்குவலாக இருக்கும். மாதிரி ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும்? எல்லா ஆங்கிள்ஸுமே வந்து ரைட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா? ஸ்கொயர் வந்து ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல், ஆல் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். எல்லா ஆங்கிள்ஸும் எப்படி இருக்கும்? ரைட் ஆங்கிள்ஸ் 90 டிகிரி இருக்கும். இதோட ஏரியா கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலானா ஏ இன்ட்டு ஏ. ஏ இன்ட்டு ஏன்னா சைடு இன்ட்டு சைடு. இப்போ சைடு வந்து இங்கே 5 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு ஏரியா எப்படி கண்டுபிடிக்கணும்? சைடு இன்ட்டு சைடு. எப்படி கண்டுபிடிப்போம்? சைடு 5னா 5 இன்ட்டு 5 25 நம்ம ரைட் பண்ணுவோம். ஏரியாக்கில் நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா ஸ்கொயர் யூனிட் ரைட் பண்ணணும். ஓகே, இப்போ அங்கே மீட்டரில் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் என்ன ரைட் பண்ணலாம்? ஸ்கொயர் மீட்டர்னு எழுதலாம். அப்படி இல்லைன்னா மீட்டர் ஸ்கொயர் ரைட் பண்ணலாம். இப்போ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர்னால் இங்கே 4 சைட்ஸ் இருக்குமா? இங்கே 4 சைட்ஸ் ஃபுல்லாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பெரிமீட்டர் கிடச்சிரும். ஸோ அது பெரிமீட்டர் ஃபார்முலா 4 இன்ட்டு சைடு. 4 இன்ட்டு சைடு அங்கே 5 கொடுத்துருந்தாங்கன்னா 4 இன்ட்டு 5 20. ஆல்ரெடி லோயர் கிளாஸ் நம்ம படித்தது தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம ரீகால் பண்ணிக்கலாம், எல்லாம் மறந்துருப்பீங்க. ஸோ ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா ஏ இன்ட்டு ஏ, அதாவது சைடு இன்ட்டு சைடு. பெரிமீட்டரோட ஃபார்முலா 4 இன்ட்டு ஏ, 4 இன்ட்டு சைடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள் ரெக்டாங்கிள். ரெக்டாங்கிள்னால் ஆப்போசிட் சைட்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். இப்போ இது வந்து என்னென்னு சொல்லுவோம் நம்ம? இப்போ ஸ்கொயரை பொறுத்தளவுக்கு எல்லாமே சைடு தான், ஃபோருமே சைடு தான். இப்போ அது ரெக்டாங்கிள் பொறுத்தளவுக்கு இது என்ன சொல்லுவோம்? லெங்க்த்துன்னு சொல்லுவோம். ஓகேவா? அது ஆப்போசிட் நம்ம ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே லெங்க்த்தாக இருந்தால் இதுவும் லெங்க்த்தாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் இது பிரெத்துனா இது ஆப்போசிட் வந்து இதுவும் பிரெத்து தான். ஓகே, இது வந்து 5 மீட்டர்னு சொன்னால் இதோட லெங்க்த் ஆப்போசிட் எப்படி இருக்கும்? இதுவும் 5 மீட்டராக தான் இருக்கும். இப்போ இங்கே பிரெத் இங்கே 3 மீட்டர்னா இதோட ஆப்போசிட் அதுவும் என்னது? 3 மீட்டராக தான் இருக்கும். ஸோ ரெக்டாங்கிள் பொறுத்தளவுக்கு ஆப்போசிட் சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். இதுவும் ஆங்கிள்ஸ் வந்து எப்படி இருக்கும்? ஆல் ஆங்கிள்ஸும் ரைட் ஆங்கிளாக தான் இருக்கும். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா லெங்த் இன்ட்டு பிரெத். லெங்த்தையும் பிரெத்தையும் மல்டிபிள் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா கிடச்சிரும். பெரிமீட்டர் என்னென்னா அதாவது 2 லெங்த் இருக்குது, 2 பிரெத் இருக்குது. ஓகே, அப்படின்னா என்னது? 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஃபஸ்ட்டு ஒரு லெங்த்தையும் பிரெத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல், ஏன்னா 2 லெங்த் இருக்கா, அதனால என்ன பண்ணணும்? லெங்த்தையும் பிரெத்தையும் ஃபஸ்ட் நம்ம ஆட் பண்ணிவிட்டு அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பெரிமீட்டர் கிடச்சிரும். இப்போ ரெக்டாங்கிள் ஆஃப் த ஏரியா ஃபார்முலா எல் இன்ட்டு பி, பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள்லாமே தெரியும் உங்களுக்கு, 3 சைட்ஸ் இருக்கும். ஓகேவா? 3 சைட்ஸ் இருக்கும். அதுக்கு வந்து என்னது இருக்குது? அதுக்கு ஃபார்முலா என்னென்னா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஓகேவா? அது பேஸும் ஹைட்டையும் கொடுத்துருப்பாங்க. அதை மல்டிபிள் பண்ணிவிட்டு அதை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரையாங்கிளோட ஏரியா கிடச்சிரும். ஓகேவா? ட்ரையாங்கிளோட ஃபார்முலா என்ன? ஆஃப் பிஹெச். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் என்னென்னா இப்போ ட்ரையாங்கிளுக்கு 3 சைட்ஸ் இருக்கா? 3 சைட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. 3 சைட்ஸும் ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? ட்ரையாங்கிளோட பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகே, இப்போ ட்ரையாங்கிளோட ஏரியாக்கு ஃபார்முலா ஆஃப் பிஹெச், பெரிமீட்டருக்கு ஃபார்முலா சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். இப்போ 3 சைட்ஸ்னால் 3 என்ன பண்ணும்? ஃபுல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பெரிமீட்டர் கிடச்சிரும். இது ஆல்ரெடி லோயர் கிளாஸை படித்ததா ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள். இது ஒரு ரீகால் மட்டும் பண்ணேன். ஆனால் இப்போ 7th ஸ்டாண்டர்டில் என்ன இருக்குன்னா இப்போ நெக்ஸ்ட்டு நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 7th படிக்க போகிறது இதுதான். ஏன்னா ஃபஸ்ட்டு பிக்சர் என்னென்னா பேரலோகிராம். பேரலோகிராம்னு உங்களுக்கு பார்த்தாவே ரெக்டாங்கிள் ஷேப் மாதிரி தான் இருக்கும். ரெக்டாங்கிள் மாதிரி தான் ஸ்லாண்டிங்காக அதை ட்ரா பண்ணோம்னா அதுக்கு பேர் பேரலோகிராம். இது எப்படி இருக்கும்? அதே மாதிரி ரெக்டாங்கிள் மாதிரி தான். ஆப்போசிட் சைடு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஆப்போசிட் சைடு எப்படி இருக்கும்? பேரலாக இருக்கும். இது 2 பேரலாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஆப்போசிட் வந்து பேரலாக இருக்கும். ஓகேவா? பேரலோகிராமில் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல். இதுக்கு என்ன ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு கீழே இருக்கிறது என்னென்னா பேஸே, இங்கே ஹைட் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம பேஸே ஹைட்டே மல்டிபிள் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? பேரலோகிராமோட ஏரியா கிடச்சிரும். பேஸ் இன்ட்டு ஹைட், அப்புறம் பிஹெச் தான் ஏரியாவோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் பெரிமீட்டர் என்னென்னா சம் ஆஃப் லெங்த் ஆஃப் த 4 சைட்ஸ். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே பேஸ்னால் இதோட ஆப்போசிட் நம்ம ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னல, அப்போ இதுவும் பேஸாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இங்கே 7
மீட்டர் நான் கொடுத்தேன்னா இதோட ஆப்போசிட் என்னவா இருக்கும், இதுவும் 7 மீட்டராக தான் இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ என்னன்னா பேரலோகிராம் ஏரியாக்கு என்ன ஃபார்முலானா பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணும், பி இன்ட்டு ஹெச். பெரிமீட்டர் என்னது, சம் ஆஃப் ஆல் சைட்ஸ். மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குது, 4 சைட்ஸ் இருக்கா. இதை பண்ணி எல்லா சைட்ஸையுமே ஆட் பண்ணிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பெரிமீட்டர் ஆஃப் த பேரலோகிராம் கிடச்சிரும். ஓகேவா? பேரலோகிராம்னா ஆப்போசிட்ஸ் ஈக்குவலாக இருக்கும், ஆப்போசிட் பேரலாக இருக்கும். ஓகே, ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா பி இன்ட்டு ஹெச். பெரிமீட்டர்னா என்னது, சம் ஆஃப் ஆல் 4 சைட்ஸ். எல்லா 4 சைட்ஸை ஆட் பண்ணிட்டு நமக்கு பெரிமீட்டர் கிடச்சி. இதை வந்து பேரலோகிராம். இது ரெக்டாங்கிள் மாதிரி தான், சேம் தான். ஆனால் இதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ண பேரலோகிராம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்னென்னா ரோம்பஸ். ரோம்பஸ் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுது, ஸ்கொயர் ஷேப் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்கொயர் வந்து நம்ம மாற்றி மாற்றி ட்ரா இந்த மாதிரி, அது வந்து இப்படி ஷேப்பில் நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரி இருக்கும் ஸ்கொயர். இது வந்து இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ண இந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்கொயரோட தான். இது ஸ்கொயர் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக 4 சைட்ஸ் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம ட்ரா பண்ணுவோம். இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்கொயர். எப்படி இருக்கும், நம்ம ஸ்ட்ரெயிட் லைனில் ட்ரா பண்ணியிருப்போம். இதை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ட்ரா பண்ண அதுக்கு பேர் என்னது, ரோம்பஸ். ரோம்பஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? 4 சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். இங்கே எப்படி இருக்கும், ஆப்போசிட் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ இந்த ரோம்பஸ் ஸ்கொயரை தான் நம்ம என்ன இருக்கும், இப்படி மாதிரி ஸ்லாண்டிங்காக ரொட்டேட் பண்ணால் அது ஸ்கொயர் ஒவ்வொரு ஷேப்பில் கிடைக்கும்ல, அதுதான். இது ரெண்டுமே ரோம்பஸ் தான். ஓகேவா? இப்போ இந்த ரோம்பஸில் ஃபஸ்ட்டு எப்படி ஏரியா கண்டுபிடிக்கணும்னா, இங்கே ஒரு டயகனல் இருக்கும், இங்கே ஒரு டயகனல், 2 டயகனல் இருக்கும். இப்போ ஒரு கொஷினில் இது 2 டயகனல் ட்ரா பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, ஒரு 4 ரைட் ஆங்கிள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ 2 டயகனல் கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு D1 இன்ட்டு D2. D1ங்கிறது ஃபஸ்ட்டு டயகனல், D2ங்கிறது செகண்ட் டயகனல். ஓகேவா? இப்போ அதாவது ரோம்பஸோட ஏரியா கண்டுபிடிக்க டயகனல் 2 டயகனல் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும், ஆஃப் D1 இன்ட்டு D2. அது டயகனல் கொடுக்காம கீழே இருக்கிறது என்ன சொல்லுவோம், பேஸ் ஹைட். பேஸ் என்ன சொல்லலாம், சைடுன்னு சொல்லலாம். அதாவது பேஸுக்கு ஹைட் கொடுத்தாலோ பேஸுக்கு பதிவாக சைடும் கூட கொடுத்துருக்கலாம். சைடு ஹைட் கொடுத்தாலே என்ன பண்ணணும், இதுதான் ஃபார்முலா BH. இது கொடுத்துருக்க பேஸையும் ஹைட்டையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், ஏரியா ஆஃப் த ரோம்பஸ் கிடச்சிரும். ரொம்ப ஈஸி தான். டயகனல் கொடுத்துருந்தா ஆஃப் D1 இன்ட்டு D2. அது கொடுக்காம பேஸ் ஹைட்டும் கொடுத்து ஏரியா கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அது என்ன பண்ண, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும், B இன்ட்டு H. அதாவது ரோம்பஸ்க்கு 2 ஃபார்முலா இருக்குது. டயகனலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அதுக்கு சைடு ஹைட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்குது. அதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு பெரிமீட்டர் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அதே மாதிரி தான். அந்த இருக்கிற எல்லா சைட்ஸுமே ஆப்போசிட் வந்து ஈக்குவலாக இருக்குன்னு சொன்னேன்னா இங்கே பேஸ் 7 வந்து இங்கே 7 தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு மெஷர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, 4 சைடையுமே ஆட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், பெரிமீட்டர் ஆஃப் த ரோம்பஸ் கிடச்சிரும். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம 7th படிக்க போகிறது ஃபஸ்ட்டு வந்து பேரலோகிராம், நெக்ஸ்ட்டு ரோம்பஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்னன்னா ட்ரெபேசியம். ஓகே, இப்போ ட்ரெபேசியம் பாருங்கள், இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ஆப்போசிட் வந்து எப்படி இருக்கிற 1 பேர், இந்த பக்கம் இருக்கிற 1 பேர் சொல்லுவோம், இந்த பக்கம் இருக்க 1 பேர் சொல்லுவோம். இந்த 1 பேர் எப்படி இருக்குது, நான் பேரலாக இருக்கா, பேரலாக. இது ஒரு ஷேப்பை, இது ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த லைன் செக்மெண்ட், இது ஒரு லைன் செக்மெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ரெண்டுமே சேமாக இல்லை. இது எப்படி இருக்கும், நான் பேரலல் சைட்ஸ். இதுக்கு பேர் என்னது, ட்ரெபேசியம். ட்ரெபேசியத்துக்கு எப்படி இருக்கும், நான் பேரலல் சைடு எப்படி இருக்கும், நான் பேரலல் சைடு. ஓகே, இப்போ ட்ரெபேசியத்துக்கு என்னென்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அதாவது ஹைட் கொடுத்துருப்பாங்க, 2 சைடு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அப்போ அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, ஆஃப் H இன்ட்டு A + B. இதுதான் ட்ரெபேசியத்தோட ஏரியா ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்ட்டு H A + B. இது பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா உங்களுக்கு புக்கில் பெரிமீட்டர் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சம் ஆஃப் ஆல் த 4 சைட்ஸ், எல்லா சைட்ஸையும் ஆட் பண்ணிட்டோம், உங்களுக்கு என்ன கிடச்சிரும், உங்களுக்கு பெரிமீட்டர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தது என்ன, ஆல்ரெடி நான் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படித்த அந்த ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிளோட ஃபார்முலா ரீகால் பண்ணேன். இப்போ நம்ம படிக்க போகிறது 7th படிக்க போகிறது இந்த 3 தான் படிக்க போகிறோம், 2.1, 2.2, 2.3. இப்போ 2.1ல் வந்து ஃபுல்லாக பேரலோகிராமை பற்றி படிக்க போகிறோம். 2.2ல் ரோம்பஸ், 2.3ல் தான் என்ன படிக்க போகிறோம், ட்ரெபேசியம். ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் ஃபுல்லாக பார்த்துக்க. இந்த ஃபார்முலாஸில் மெமரி பண்ணிட்டீங்கன்னா சம் போடுற நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோஸ் பார்த்தா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 2.1க்குள்ளே போயிடலாம்.